நம்ம இப்போ டீ போடலாமா? நம்ம வீட்டில் ஏலக்காய் போட்டு டீ போடுவோம், சரியா? நம்ம இன்றைக்கி ஏலக்காய் போட்டு டீ போட போகிறோம். எப்படி போடலான்னு பார்க்கலாமா? எங்கள் ஊர் சைடு பயங்கரமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. காற்று மழையும் சேர்ந்து பயங்கரமான மழை பெய்யுது. உங்கள் ஊர் சைடெலாம் மழை பெய்யுதா? நம்ம எப்படி ஏலக்காய் போட்டு டீ போடுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பார்த்திங்கன்னா 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். எப்போதுமே ஏலக்காய் போட்டு டீ வெல்லம் போட்டு குடிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் மருத்துவ குணத்துக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போ டீ போட்டாலும் சாயந்தரம் இந்த ஏலக்காய் போட்டு நான் டீ போடுவேன், நல்லாயிருக்கும். பால் பொங்கையில் இதே போல் நல்லா ஏலக்காயை நச்சிட்டு டீயில் போட்டுருங்க பாலில். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி போட்டிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியாக உரைச்சிக்கிட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். ஏலக்காயோடு சேர்த்து இந்த இஞ்சியும் போடுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது கொதி வந்ததுக்கப்புறமா தான் இஞ்சி போடணும், இல்லைன்னா தெரிஞ்சிரும். இப்போ டீத்தூள் போடலாமா? டீத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா நம்ம வெல்லம் போடுவோம் இல்லைங்களா, அதனால அது கலர் கொடுத்துரும். அப்புறம் வெல்லம், நான் எப்போதும் வெல்லம் போட்டு தான் டீ போடுவேன். ஏலக்காவில் வெல்லம் போட்டு டீ போட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ அவ்வளோதாங்க, நல்லா கொதி வந்துருச்சு. அப்புறம் சுட சுட டீ குடித்தா இந்த மழை நேரத்துக்கு நல்லாயிருக்கும். டீயை வடிச்சிடலாமா? ஏலக்காய் போட்டதுக்கும் அதுக்கும் அந்த டீ எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுமா? அப்புறமா டீ குடிக்க ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பிஸ்கட் நினச்சிட்டு நம்ம டீயை சாப்பிட வேண்டியதுதான். அப்புறமா டீ ரெடி ஆயிடுச்சு. மழையை பார்க்குறீங்களா? எங்கள் ஊரில் மழையை பார்த்தீங்களா? சரியான மழை பெய்யுது, தெரியுதா? மழை பெய்கிறது இங்கே பாருங்கள் எப்படி மழை பெய்யுதுன்னு.